ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோகரா நர்சரி. இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற சில காய்கறிகளை அறுவடை பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாம். இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. அந்த ஒரு தக்காளி செடியில் ஒரு 3 தான் பழுத்து இருந்துச்சு. அதை வந்து என் பையன் பறிக்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து ஒரு 6 கிட்ட பறிப்போம். இதில் வந்து குட்டி பாவக்காவும் இருந்துச்சு, சில நீட்டு பாவக்காவும் இருந்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் பையன் தான் பறிச்சிட்டு இருந்தான். நான் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பறிச்சிட்டு இருந்தார். நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து குட்டி பாவக்காய் ஒரு பாவக்காய் பார்த்திங்கன்னா பழுத்துடுச்சு. சரி, அதை விதைக்கு போட்டுடலாம் அப்படின்னு செடியில் இது பழுத்துச்சுன்னா நம்ம திருப்பி சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகிடும். விதைக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது புதினா வந்து ஒரு மல்லி செடியில் தான் நான் ஊறி வச்சேன். அது நல்லாவே வந்துருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் சமையலுக்கு. வளர அப்படியே பறிச்சிக்கிறது, கடையில் வாங்குறது இல்லை. ஒரு பிரியாணிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா அது சாலட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். வெங்காயத்தாலே நானும் இது ஒரு 6 சின்ன வெங்காயம் ஊறி வச்சேன். இதில் தான் எனக்கு கிடச்சிது. ஒரு நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு கிடச்சிது. ரொம்ப பாவக்காய் பொரியலில் தொக்கு அந்த மாதிரி எதாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சரி, மாடியில் பறிச்சது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணோம். நம்மளே வளர்த்தது செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். நம்ம வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் செஞ்சுட்டேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வாங்க எப்படி பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றதும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாவக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மாடி தோட்டத்தில் பறித்து இந்த தக்காளியும் கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
இந்த உலகத்தை